எம்ஜிஆர் அதாவது மரணிக்கும் வரையில் திமுக வந்து தோத்துக்கிட்டு தான் இருந்தது. அதனால் வந்துங்க அரசியல் கட்சியில் பலம் எது பலவீனம் எதுன்றது அவங்க வாங்குகிற பர்சன்டேஜை வச்சோ அவங்க போட்டி போடுற தொகுதி எண்ணிக்கை வச்சு சொல்ல முடியாது. தனித்தனியாக போட்டால் அப்போ எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாம் தமிழர் தனியாகவே நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பலம் என்னன்னு தெரியுது. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் நிற்க தயாரா? திமுக தயாரா? அண்ணா திமுக தயாரா? இல்லை. அவங்க 10 கட்சி 8 கட்சியை வச்சுக்கிட்டு எல்லார் ஓட்டையும் வாங்கிட்டு நான் தான் பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க. அதனால் அது வந்து காங்கிரஸ் வந்துங்க ஒரு அகில இந்திய கட்சி. அதுக்கு எப்போவுமே மக்கள் சப்போர்ட்டுன்றது குறிப்பிடத்தக்க அளவுக்கு எல்லா மாநிலத்திலும் இருக்குங்க. இப்போ திமுகவுக்கு கும்மிடி பூண்டியை தாண்டினா ஒரு சப்போர்ட்டும் கிடையாது இல்லையா? இருக்கா? மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. காங்கிரஸ் கட்சி வந்து நாடு தழுவிய அளவில் இருக்கிற ஒரு கட்சிங்க. அதனால் அதுக்கு உண்டான மரியாதையை எதிர்பார்க்கும் இல்லை. அது சும்மா அதை போய் விசிகா மாதிரி இடதுசாரி கட்சிகள் மாதிரி சிறுமைப்படுத்தினா திமுக ஒத்துக்குவாங்களா? அப்போ எங்களுக்கும் ஒரு வழி இருக்குது, எங்களுக்கு ஒரு வே இருக்குது.